வணக்கம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் கனடா tamilnews.ca தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பிரதமர் பதவியிலிருந்து விலகுவது குறித்து கடந்த வருடம் எண்ணியதாக ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். திருமண உறவின் பிரிவின் போது இந்த எண்ணத்தில் இருந்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வலையொலி நிகழ்ச்சி ஒன்றில் இந்த தகவலை ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்டுள்ளார். கனேடியர்களின் விமர்சனங்களை அவர் எவ்வாறு எதிர்கொள்கின்றார் என பிரதமரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது தனது அண்மைய செல்வாக்கற்ற தன்மையை ஜஸ்டின் ட்ரூடோ ஒப்புக்கொண்டார். கனடாவுக்கு எதிராக வெளிநாடுகளுடன் கூட்டுச் சேர்ந்ததாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேச துரோகிகள் என NDP தலைவர் ஜாக்மிட் சிங் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு உதவி செய்ததாக உளவுத்துறையின் அறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டுகின்றது. இந்த அறிக்கையை ஜாக்மிட் சிங் அண்மையில் வாசித்திருந்தார். கனேடிய அரசியலில் தலையிட வெளிநாட்டு அரசுகளின் முயற்சிகளுக்கு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதவினார்கள் என்பதை இந்த அறிக்கை உறுதிப்படுத்துகிறது என்று ஜாக்மிட் சிங் கூறியுள்ளார். அவர்கள் செய்வது நெறிமுறையற்றது என்று NDP தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிராக கனேடிய அரசாங்கம் புதிய தடைகளை அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் ராணுவ தொழில் துறைகளை குறிவைக்கும் வகையில் இந்த புதிய பொருளாதார தடைகள் அமைகின்றன. இந்த புதிய பொருளாதார தடை அறிவித்தல் ரஷ்யாவின் சட்டவிரோத போரை சீர்குலைக்கும் கனடாவின் நீண்டகால முயற்சிகளை பிரதிபலிக்கிறது என்று கனேடிய வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். கனேடிய அரசாங்கத்தின் தடைகள் தனிநபர்களையும் நிறுவனங்களையும் குறிவைக்கின்றன. கனேடிய அரசாங்கம் உக்ரைனுக்கு $5 பில்லியன் கடனாக வழங்க இணங்கியுள்ளது. இத்தாலியில் நடைபெறும் G7 தலைவர்கள் உச்சிமகாநாட்டில் முதல் நாளில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனுக்கு கடனாக $50 பில்லியன் வழங்க G7 நாடுகள் இணங்கியுள்ளன. இதில் $5 பில்லியன் கனடா வழங்குகின்றது. பாப்பரசர் பிரான்சிஸை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சந்தித்துள்ளார். இத்தாலியில் நடைபெறும் G7 தலைவர்கள் உச்சிமகாநாட்டில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. உச்சிமகாநாட்டின் 2வது தினமான வெள்ளிக்கிழமை செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அமர்வுக்கு பாப்பரசர் தலைமை தாங்கினார். இந்த அமர்வின் பின்னர் பாப்பரசர் கனேடிய பிரதமரை சந்தித்தார். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து எமது செய்திகள் தொடரும். லத்திகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் இசை அருவி 2024. இசையுள்ளம் கவர்ந்த திப்பு, இனிமை குயில் ஹரிணி, KPY ஃபேம் பாலா, வர்ஷா, சூப்பர் சிங்கர் அரவிந்த் இவர்களோடு நம் நாட்டு கலைஞர்களும் கலந்து சிறப்பிக்கும் இசை அருவி 2024. ஜூன் 28 கனடா இவென்ட் சென்டர் விட்பியில் இசை அருவி 2024. இருபது வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இந்த வார கனேடிய செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் வெப்பமான கோடை காலத்தை சுற்றுச்சூழல் கனடா கணித்திருக்கிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணங்களில் வழக்கத்தை விட அதிகமான வெப்பநிலை உணரப்படும் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. மனிச்சோபா மாகாணத்துக்கு கிழக்கே அனைத்து பகுதிகளிலும் அதிக வெப்பநிலை எதிர்வு கூறப்படுகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியா கடலோர பகுதிகள், யூகோன் ஆகிய சாதாரண வெப்பநிலையை முன்னவரைக்கின்றன. ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அமைச்சரவையில் பெரும் மாற்றத்தை அறிவித்துள்ளார். இந்த அமைச்சரவை மாற்றத்தில் தமிழ் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலத்துக்கு புதிய துணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலில் 35 அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 16 பேர் வேறு அமைச்சு பதவிக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அல்லது புதிதாக அமைச்சு பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஒன்டாரியோ மாகாண வீட்டு வசதித்துறை இணையமைச்சராக விஜய் தணிகாசலம் நியமிக்கப்பட்டுள்ளார்.
சட்டமன்றம் நீடிக்கப்பட்ட கோடை விடுமுறைக்காக கலைத்தபோது அறிவிக்கப்பட்ட இந்த திடீர் அமைச்சரவை மாற்றம் முன்கூட்டிய தேர்தல் குறித்த ஊகங்களை தூண்டியுள்ளது. மிசிசாகா நகர முதல்வராக கரோலின் பாரிஸ் தெரிவு செய்யப்பட்டார். இந்த வாரம் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 77 வயதான கரோலின் பாரிஸ் வெற்றி பெற்றார். மிசிசாகா நகரின் 7வது நகர முதல்வராக அவர் விரைவில் பதவியேற்பார். மிசிசாகா நகரின் முதல்வருக்கான பதவிக்கு 16 பேர் போட்டியிட்டிருந்தனர். 3 தமிழர்கள் பலியான விபத்து குறித்த சிறப்பு புலனாய்வாளர்களிடம் பேச 2 காவல்துறையினர் மறுத்து வருகின்றார்கள். ஏப்ரல் 29ஆம் தேதி நெடுஞ்சாலை 401 தவறான பாதையில் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் 4 பலியாகினர். இந்த விபத்தை டுரம் பிராந்திய காவல்துறை கையாண்ட முறை குறித்து ஒன்டாரியோ மாகாண சிறப்பு புலனாய்வு பிரிவின் 7 புலனாய்வாளர்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆனாலும் இந்த விபத்துடன் தொடர்புடைய 2 காவல்துறையினரும் புலனாய்வாளர்களுடன் நேர்காணலுக்கு மறுத்துள்ளார்கள். அதேவேளை சம்பவ தினம் குறித்த தமது குறிப்புகளை புலனாய்வாளர்களிடம் கையளிக்கவும் அவர்கள் மறுத்து வருகின்றனர். அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கான உலக பெண்கள் உதைப்பந்தாட்ட போட்டியில் கனடாவில் இருந்து சென்று பங்கேற்ற தமிழீழ அணியின் எண்மர் நாடு திரும்பியுள்ளார்கள். 2024ஆம் ஆண்டுக்கான கொனிபா மகளிர் உதைப்பந்தாட்ட மகளிர் கிண்ண போட்டி நோர்வே நாட்டில் நடைபெற்றது. இந்த தொடரில் தமிழீழ அணியின் சார்பில் கனேடிய தமிழ் வீராங்கனைகளும் பங்கேற்றிருந்தனர். கனேடிய தமிழர்களான 5 வீராங்கனைகள், அணி மேலாளர், அணி உதவி மேலாளர், அணி மருத்துவர் ஆகியோர் கனடா திரும்பியுள்ளனர். இவர்களுக்கு டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் கூடியிருந்த குடும்பத்தினர் நண்பர்களால் வரவேற்பு வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த வார கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.